கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்ப நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிட்டாரு. இவருடைய இழப்பு இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நம்ப முடியாத விஷயமாவும், ஒரு ஏத்துக்க முடியாத விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. கேப்டன் அவர்களுக்கு பலரும் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில, ஏன் இன்னும் வைகை புயல் வடிவேலு அவர்கள் அஞ்சலி செலுத்த வரல அப்படிங்கிற மாதிரியும், ஏன் இன்னும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி வடிவேலு அவர்களை எல்லாருமே ஒரு மோசமான வார்த்தைகளால ரொம்பவே கடுமையா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இப்ப வடிவேலு அவர்கள் பேசியிருக்கிற சில விஷயங்கள் தான் ஒட்டுமொத்த எல்லா தமிழக மக்களுக்கும் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கோவத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஒரு மனிதனுடைய இழப்புக்கு இவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த மனிதன் எந்த அளவுக்கு எல்லாருடைய மனசுலயும் நின்றுப்பாரு அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாருக்குமே பிரமிப்பா இருந்துட்டு இருக்கு. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வைகை புயல் வடிவேலு அவர்களும் நிறைய படங்கள்ல சேர்ந்து இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இருவருக்குமே மோதல் ஏற்பட்டு அதுல இருந்து இருவருக்கும் விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல கேப்டன் அவர்கள் மேல எந்த ஒரு தப்பும் இருக்காது அப்படிங்கிறது கண்டிப்பா 100% நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இந்த விரிசலுக்கு பிறகு வடிவேலு அவர்கள் பல மேடைகள்ல வந்துட்டு கேப்டன் அவர்களை தகாத வார்த்தைகளாலும் ரொம்பவே கொச்சையான வார்த்தைகளாலும் மிக கடுமையா திட்டி தரக்குறைவா பேசியிருக்காரு. ஆனா இதுக்கு மாறா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு இடத்துல கூட வடிவேலு அவர்களை விட்டு கொடுக்காம அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் தவறா பேசியதே இல்ல. இதுதான் கேப்டன் அவர்களுக்கும் வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கும் இருக்க வித்தியாசம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சில சினிமா மேடைகள்ல வடிவேலு அவர்கள் ஒரு பிறவி கலைஞன் அப்படின்னும் அவரை மாதிரிலாம் நடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வடிவேலு அவர்களை பெருமையா பேசியிருக்காரு. ஆனா வடிவேலு அவர்கள் அவர் இப்ப இறந்தும் கூட அவருடைய இறுதி அஞ்சலியில கலந்துக்காமையும் அவருக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காமையும் ஆள் எங்க இருக்காருன்னே தெரியாம இருந்துட்டு இருக்காரு. இதோட மட்டும் இல்லாம தன்னோட நடிச்ச எந்த ஒரு சக கலைஞனுடைய இறப்புக்கும் வடிவேலு அவர்கள் கலந்துக்காம இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்னதான் எவ்வளவு பெரிய நல்ல நடிகரா இருந்தாலும் கொஞ்சமாச்சும் மனிதநேயமும் ஈவு இரக்கமும் இருக்கணும். சமீப காலமா எந்த ஒரு கலைஞனுடைய இறப்புலையும் வடிவேலு அவர்கள் கலந்துக்காம இருந்திருக்காரு. ஏன் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம தான் இருந்துட்டு இருக்காரு. இது ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகா அப்படிங்கிற மாதிரி பலரும் இப்ப வடிவேலு அவர்களை ரொம்பவே கோபமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் வந்துட்டு சென்னையில யாராவது ஒரு நடிகர் இறந்து போயிட்டா உடனே அவர் மதுரைக்கு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரியும், மதுரையில யாராவது நடிகர் இறந்துட்டா உடனே அவர் சென்னைக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் சமூக வலைதளத்துல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. உண்மையாவே ஒரு நல்ல மனிதராகவும் ஒரு நல்ல கலைஞனாகவும் இருந்தா இந்நேரத்துக்கு ஓடோடி வந்து இறுதி அஞ்சலியில கலந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ஏதோ சில வன்மங்களை மனசுல வச்சுக்கிட்டு அமைதி காத்து வந்துட்டு இருக்கிறது மக்களாகிய எல்லாருக்குமே இவரெல்லாம் ஒரு நல்ல கலைஞனா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோபமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள்னால தான் இன்னைக்கு அவரை பார்க்கிறதுக்காக கோடான கோடி பேர் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சென்னையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சென்னையே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய மனசுல இடம் பிடிச்சு ஒரு நல்ல மனிதரா எல்லாருடைய மனசுலயுமே சேர் போட்டு உட்கார்ந்திருக்காரு. இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி பலரும் இப்ப அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வடிவேலு அவர்கள் இன்னும் இந்த இறுதி அஞ்சலியில கலந்துக்காம இருக்கிறத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.